பால்மதி வினோத். நான் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் கன்னியாகுமரி நேச்சர் ஃபவுண்டேஷன். இந்த கன்னியாகுமரி பேஸ் பண்ணி NPO ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதில் மெயினாக வந்துட்டு நாங்கள் வந்து ஸ்கூல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் எக்காலஜிக்கல் ரெஸ்டரேஷன் ஆக்டிவிட்டியும் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி வந்து நான் வந்து ரோமிங் ஹவுஸ்னு ஒரு பிளாக் எழுதிட்டு இருக்கேன். அதனால இந்த பர்டிகுலர் அன்யூஷுவல் ஃபிளார்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கு. ஸோ ஐ தேங்க் ஷாரன் பிளை வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து இதை பற்றி கேலண்டர்லாம் வச்சு இதை பற்றி அவேர்னஸ் கொண்டு வர்றதுக்கு பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இப்போ நான் பேச போகிற அன்யூஷுவல் ஃப்ளார் வந்துட்டு நியோனாக்லியா பர்பூரியா. இதோட காமன் நேம் வந்துட்டு பர்பிள் நியோ சீஸ் வுட்னு சொல்லுவாங்க. அண்ட் தமிழ் பேர் வந்துட்டு மஞ்சள் நீர் கடம்பு. காமனாக எல்லா இடத்துலையும் இந்த செடியை பார்க்க முடியாது. இதை வந்து ஒரு 15 மீட்டர்ஸ் ஹைட் வளர்ற ஒரு ஷார்ட் ட்ரீ மாதிரி இருக்கும். நல்ல காடுகளில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊர் சைட்லலாம் கூட நம்ம எடுத்து நம்ம தோட்டத்துலலாம் கூட வச்சா கூட நல்லா வளரும். இந்த செடி வந்து நல்ல பட்டர்ஃப்ளை அட்ராக்டிவ். இந்த பூ பார்த்தீங்கன்னா நல்லா பால் ஷேப்பில் இது வரும்போது அந்த டயத்தில் எல்லாம் இது வந்து கொரோனா மாதிரி இருக்குது அப்படின்லாம் கிண்டல் அடிச்சாங்க இந்த பூவை பார்த்து. ஆனால் இது வந்து நல்லா பட்டர்ஃப்ளை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த சீசனில் அது பூக்கிற சீசனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லா பட்டர்ஃப்ளைஸும் லைக் காமன் க்ரோ, டைகர், ப்ளூ டைகர் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கும். சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா நியோனாக்லியான் இருக்கிறது. நியோனா நியூ, நாக்லியான்னா அது வந்து கிரீக் வேர்டில் வந்துட்டு ஷிப்பு, கிளியாங்கிறது வந்துட்டு க்ளோஸ். ஸோ அதோட சீட் கேப்சியூல் வந்துட்டு அந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் அந்த நேம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியாவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் இதில் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். நல்ல ஃபாரஸ்ட் ஏரியாஸில் போனால் தான் நம்ம கேஷ்வல் இந்த செடியை பார்க்க முடியுது. ஆனால் இதெல்லாமே இந்த மாதிரி செடியெல்லாம் தான் நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா நம்ம ஒரு பட்டர்ஃப்ளை கார்டன் செட் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரீஸ்லாம் கண்டிப்பாக பிளான் பண்ணலாம். இந்த செடி வந்துட்டு ரூபியேசியங்கிற ஃபேமிலியில் உள்ளது. இப்போ இது வந்துட்டு நம்ம இங்கே வெஸ்டர்ன் காட்ஸில், அதுக்கப்புறம் சகாயத்ரி ரீஜியன்ஸில் இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இங்கே பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நமக்கு நம்மளோட நேட்டிவ் பிளான்ஸு இந்த பட்டர்ஃப்ளை அட்ராக்ட் பண்ணி ரொம்ப காமனாக நம்ம பார்க்க முடியாதுங்கிறதுனால இது சும்மா பார்த்த உடனே இதெல்லாம் பிடுங்கி போட்டுலாம், இதெல்லாம் தேவையில்லாத செடி அப்படிங்கிற மாதிரி நினச்சிடுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இதெல்லாம் ரொம்ப எக்காலஜிக்கல் வேல்யூ உள்ளது, பயோடைவர்சிட்டி சப்போர்ட் பண்ணுற பிளான்ட்டுங்கிறதுனால இது எல்லாத்தையும் தான் நம்ம க்ரோ பண்ணோம்னா நம்ம சும்மா ஊர்லேயே நல்லாவே பயோடைவர்சிட்டி வந்து வெல்கமிங்காக இருக்கும். இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நம்ம வளர்க்க ஆரம்பிச்சோம்னா ப்ளஸ் நம்ம ஃபாரஸ்ட்டில் பார்க்கும்போது இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இந்த அன்யூஷுவல் ஃப்ளார்ஸ் ஆஃப் தமிழ்நாடுங்கிற இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஷாரன் பிளை பண்ணது வந்து ரொம்பவே நல்ல இனிஷியேட்டிவ். ஏன்னா நமக்கு வந்து இந்த கேலண்டரில் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு தினமும் வந்துட்டு இந்த மாதிரி அன்யூஷுவல் ஃப்ளார்ஸை பார்க்குறது வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். இல்லை எல்லாராலையும் ஆக்சுவலாக இந்த மாதிரி காட்டில் போய் இந்த மாதிரி ஃப்ளார்ஸை வந்து பார்க்க முடியாது. ஸோ அதை வந்து நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து இப்படி வந்து பார்க்க வச்சது வந்து ப்ளஸ் அதை பற்றி அவேர்னஸ், அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸு, இந்த மெடிசினல் வேல்யூ, மற்றபடி என்ன பயாலஜிக்கல் எக்காலஜிக்கல் ரெஸ்டரேஷனுக்கு என்ன மாதிரிலாம் ஆக்டிவிட்டிக்கு அது வந்து சப்போர்ட்டாக இருக்குது அந்த மாதிரியெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ரியலி வெரி ஹாப்பி இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு. வெரி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ் டு ஷாரன் பிளை. தேங்க்யூ.